என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தேகத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள்ல நம்ம சந்தேகப்படுகிறோம். இந்த சந்தேகத்தினால சமாதானம் குலைந்து போகும் அல்லது நிம்மதி போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக எப்போதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் அது நன்மைக்கு ஏதுவானது என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு நாளும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 21 நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சந்தேகப்படாமல் பேசுங்கள். இதுதான் இந்த நாளினுடைய தலைப்பு. சந்தேகப்படாமல் பேசுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பிரச்சனைகள் வரும்போது நம்ம போய் ஆண்டவர் சமூகத்தில் அதை சொல்லுவோம், அதற்காக அழுவோம். ஆனால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை நாம் பிரச்சனைகளோடு கூட நேரடியாக பேசவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியாததுனால தான் நிறைய நன்மைகளை அவர்களால் சுதந்திரிக்க முடியலை. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரே பிசாசு போகட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறது அநேகருக்கு உண்டு. சரி, நம்ம ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். அதே நேரத்தில் பிசாசே இயேசுவின் நாமத்தில் போ என்று கட்டளை கொடுக்கணும். உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மலை போல இருக்கிற பெரிய பிரச்சனை, போராட்டங்கள், இவைகளை எல்லாம் நீங்க பார்த்து பேச வேண்டும். இன்னைக்கு அவைகளை குறித்து பேசாம இன்றைக்கு அவைகளை குறித்து நாம் பேசுகிறோமே தவிர அவைகளிடத்திலே நாம் பேச தவறி விடுகிறோம். அவைகளிடத்துல பேசுறோம் அப்படின்னா நாம் அவைகளை கடிந்து கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வழி அருகே இருந்த ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் கனிகள் இல்லை, இலைகளை அன்றி வேறு ஒன்றும் இல்லை என்று வாசிக்கிறோம். உடனே இயேசு பாருங்க, இனி ஒருவனும் ஒரு காலம் இடத்துல கனியை புசியாது இருக்க கடவன் சொன்ன உடனே அந்த அத்திமரம் போயிட்டு வர்றதுக்குள்ள பாருங்க பட்டு போயிடுச்சு. நீர் சபித்த அத்திமரம் சீக்கிரமா பட்டு போயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பேதுருவும் கேட்கிறார். உடனே இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் என்னுடைய வாயிலே, என்னுடைய நாவிலே அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம். ஆண்டவர் நான் அறிக்கையிட்டாலும் அதை செய்வார் என்ற அந்த சந்தேகமற்ற விசுவாசம் அது இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும், பார்த்தீங்களா, அதை பார்த்து சொல்லு என்று சொல்லுகிறார். கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது கோலியாத்தை பார்த்து பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? இன்றைக்கு உன்னை கர்த்தர் என்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார், பாரு உன்னை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கோலியாத்தை பார்த்து பேசினான். இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து, கானானில் இருக்கிற அந்த ஏனாக்கின் சந்ததியை பார்த்து வெளியில வந்து ஐயோ அவர்கள் யார் தெரியுமான்னு சொல்லி அதை மிகைப்படுத்தி பேசினார்கள் இல்லையா? அந்த போயிட்டு வந்த வேவு பார்த்துட்டு வந்த அந்த 10 பேர், அது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அதை பார்த்து பேச தவறிவிட்டார்கள். மாறாக அவர்கள் அந்த பிரச்சனையை அவர்கள் பெரிதுபடுத்தவும், பிரச்சனைகளை குறித்து பேசவும் அவர்கள் நினைத்தார்கள். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி கட்டளை கொடுங்க. அவைகளை கடிந்து ஜெபியுங்கள். அவைகளுக்கு விரோதமாக நின்று ஜெபியுங்கள். உங்களுக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. நிறைய நேரம் நம்ம அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அருமையானவர்களே, இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல். என்ன செய்தார் இயேசு? அவர் அத்திமரத்தை பார்த்து, பிதாவே எனக்கு இந்த அத்திமரம் கனி கொடுக்கல, என்னை ஏமாத்திருச்சு, அதனால இந்த அத்திமரம் பட்டு போக செய்யுங்க அப்படின்னு சொல்லாம அத்திமரத்தோடு டைரக்டா அவர் டீல் பண்றார். சில பிரச்சனைகளை நீங்கள் டைரக்டா டீல் பண்ணணும். ஆனால் கர்த்தர் இல்லாம, கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல், நீங்கள் கர்த்தருக்குள் இல்லாமல் இந்த அதிகாரம் செயல்படாது. நீங்க கர்த்தரோடு இருந்து நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கர்த்தர் இல்லாம நீங்க பேசுற வார்த்தையும் கவனிச்சு பாருங்க.
கர்த்தருக்குள் இருந்து நீங்கள் பேசும் வார்த்தை அபிஷேகிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தருக்குள் இருந்து காலையில் ஜெபம் பண்ணி வேதத்தை படித்து ஆண்டவரோட நடந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அனாயிண்டிங் இருக்கும், அதில் அத்தாரிட்டி இருக்கும், அந்த வார்த்தைகள் ஆத்தென்டிக்காக இருக்கும். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற அற்புதமான வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளை மத்திய 21:21 இந்த நாளிலே மனப்பாட பகுதியாய் தெரிந்து கொள்வோம். இன்னையிலிருந்து பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையை குறித்து அல்ல, பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். கர்த்தர் அந்த மலை போல உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு தோன்றி இருக்கிற அந்த பிரச்சனை காணாமல் போக செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் போக செய்ய உம்மால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.